الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனக்கு ஜும்மா உரை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் மனித இனத்தை படைத்திருப்பதனுடைய நோக்கமே தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனித இனம் பூமியிலே இவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை கற்றுத்தருவதற்காகவும், மனித சமுதாயம் தீமையின்பால் செல்கிற போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்பதை நாம் எல்லாம் ஏற்று இத்தூய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துல எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கிறது. ஆனால் மனிதகுலம் பின்பற்றத்தக்க ஒரு சித்தாந்தத்தை, மனிதகுலம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே திகழ்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. இது பல்வேறு போதனை மனிதர்களுக்கு சொல்லித் தருகிறது. பல்வேறு நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு கற்றுத்தருகிறது. அப்படி இஸ்லாம் சொல்லுகிற நல்ல பல விஷயங்களில் ஒன்றாக இஸ்லாம் மறுமை மீதான நம்பிக்கையும் மனிதர்களுக்கு மிக அழுத்தம் திருத்தமாக போதிக்கிறது. இந்த உலகத்துல நம்ம நல்லவர்களாக நம்ம நடப்பதற்கு மறுமையை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், மறுமையை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் அழுத்தமாக சொல்லுகிறது. ஆனால் பெரும்பாலானவர்களுடைய மறுமை நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்றால், அதை ஒரு வார்த்தையில் கடந்து சென்று விடுகிற ஒரு நம்பிக்கையாகத்தான் வைத்திருக்கிறார். அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனை தான் மறுமை மீதான பார்வை மனிதர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் ஒருவன் என்பதில் நமக்கு எப்படி டவுட் இல்லாம இருக்குதோ, ரெண்டு அல்லாஹ்னா யாராவது சொல்லுவோமா? ரெண்டு இறைவன், கடவுள் ரெண்டு பேரு அப்படின்னு சொன்னோமா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அல்லாஹுதான் ஒருவன், அவன் தான் இறைவன், வணக்கத்திற்குரியவன் அவன் தான். வேற யாராவது நீங்க வணங்குங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது. வணக்கத்திற்குரியவன் அவன் தான். அதுல எப்படி நம்மிடத்தில் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. படைப்பாளன் அல்லாஹ், அவன்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதில் எந்த சந்தேகம் இல்லாத நம்பிக்கை, தெளிவான பார்வை அதில் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை மறுமை மீது இருக்கிறதா? அதான் முக்கியம். இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது, மறுமையை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அப்படி மறுமை மீதான நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருந்தது என்று சொன்னால், அமல்களுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் அலட்சியப்படுத்துவானா? அமல்களுடைய விஷயத்துல நீங்க இந்த செயலை செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னா அந்த விஷயத்தை தள்ளி போடுவானா? அலட்சியப்படுத்தி விட்டு அதை மறந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்வானா? மறுமை மீதான உறுதியான நம்பிக்கை நம்மிடத்திலே ஏற்பட்டிருந்தால், தீமை என்று தெரிந்தும் ஒரு காரியத்தை, தீமையை தொடர்ந்து செய்யக்கூடிய மனிதனாக மறுமையை நம்ம மறுமை மீதான நம்பிக்கை நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இஸ்லாத்துல.
மறுமை என்பது இந்த உலகத்துல நம்ம மரணத்தை அடைந்த பிறகு அல்லாஹ் நம்மை ஒன்று திரட்டி இந்த உலகத்தில் நாம் செய்த காரியங்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தை அல்லது நரகத்தை ஒரு மனிதனுக்கு தருகிற ஒரு வாழ்க்கை. இது நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியாது. அப்ப மறுமை ஒரு மனிதனுக்கு வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் சரியான மனிதனாக ஒருவன் நடப்பதற்கு, நன்மையான காரியங்களின் மீது அவன் ஆவல் கொண்டு அந்த நல்லறங்களை செய்வதற்கு, தீமையை கண்டு தூரமாக விலகி நிற்பதற்கு மறுமை நம்பிக்கை ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமானது. ஆனால் அந்த மறுமையை நம்ம ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாகத்தான் நம்ம கடந்துட்டு போறோம். அது என்ன சாதாரணமானதா? மறுமை என்றவுடன் நம்முடைய புரிதல் எப்படி இருக்கு தெரியுமா? மறுமையை நம்ம எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? அது அமலுக்கு கூலி தருகிற இடமாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். மறுமையினும் நம்ம எப்படி நம்புறோம்? இப்ப மறுமையினா கூட நம்முடைய உள்ளத்துல ஓடும். எப்படி ஓடும்? இந்த உலகத்தில் நான் தொழுகைக்கான கூலியை தருகிற ஒரு இடம், இந்த உலகத்தில் நான் நோற்றிருந்த நோன்புக்கு இறைவன் பரிசு தருகிற ஒரு இடம், நான் இந்த உலகத்திலே செய்திருந்த நல்லறங்களுக்கு இறைவன் கூலியை தருகிற ஒரு இடமாகத்தான் மறுமையை நம்ம நம்புறோம். மறுமை என்பது சாதாரணமா? அது அமல்களுக்கு கூலி தருகிற இடம் மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை விசாரிக்கப்படுகிறேன். டோட்டல் வாழ்க்கை விசாரிக்கப்படுகிற ஒரு இடம்தான் மறுமை. அதுல நம்ம வெற்றி அடைய வேண்டும் என்றால் சாதாரண விஷயமா? இப்ப மறுமையை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தில் அல்லாஹ், அதாவது மறுமை என்பது அல்லாஹ் நீதி வழங்குகிற ஒரு நாள். அது அல்லாஹுடைய நீதிமன்றம். அநீதி இழைக்கப்படாத ஒரு தீர்ப்பை இறைவன் வழங்குகிற ஒரு நாள் அந்த நாள். அமலுக்கு கூலி தர்ற நாள் மட்டும் கிடையாது, ஒரு மொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் விசாரிக்கிறானா? ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளிகையும் இறைவனுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அவ எப்படிப்பட்ட ஒரு விசாரணை நாள் அந்த நாளை நம்ம சந்திக்க இருக்கிறோம். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் சந்திக்க இருக்கிறோம். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனுக்கும் முழுமையான நீதியை யாராலுமே வழங்க முடியாது. யாராலும் இஸ்லாமிய ஆட்சியை நடந்தாலும் கூட முழுமையான நீதியை ஒருவனுக்கு வழங்க முடியுமா? பாதிக்கப்பட்டவனுக்கு வழங்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்கிட்ட 2 பேர் வழக்கு எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா நான் தீர்ப்பளிக்கிறேன். எப்படி தீர்ப்பளிக்கிறேன்? மனிதன் என்கிற அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறேன், அவ்வளவுதான். அவனுடைய உள்ளத்தை பார்த்து அவன் நல்லது செஞ்சிருக்கானா தீமை செஞ்சிருக்கானா அப்படி நான் விளங்கி தீர்ப்பளிப்பதல்ல. என்னிடத்தில் வழக்குகள் வந்தால் வாதிடுபவர்களுடைய வாதத்தை வைத்து நான் முடிவெடுக்கிறேன். நம்ம எப்படி முடிவெடுப்போம்? அப்படி விரோதம் இல்லாமல் அவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தின் அடிப்படையில், அவர்கள் நிறுவுகிற கருத்தின் அடிப்படையில் முடிவெடுப்போம்ல, அப்படித்தான் நான் தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க முடியாத நிலையில் இருந்தால், அல்லது அநீதி இழைத்தவர் தன்னுடைய வாதத்தை நியாயம் இருப்பது போல வாதித்து விட்டால் அவர் பக்கம் தீர்ப்பு போயிடும். உலகத்தில் யாருக்குமே முழுமையான நீதியை வழங்கவே முடியாது. முழுமையான நீதி வழங்கப்படுற இடம் எது தெரியுமா? மறுமைதான். முழுமையான நீதியை யார் வழங்குவா? படைத்த இறைவன் தான் முழுமையான நீதியை வழங்குவான். புரிந்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவன் இன்னைக்கு ஒரு எப்படி நீதிமன்றத்துக்கு போறோம்? மறுமை என்ற ஒரு சாதாரணமா நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம் மறுமை நாளை. இன்னைக்கு உலகத்துல நூற்றுக்கணக்கான விஷயங்கள், இதெல்லாம் விட்டுரு, அந்த ஒண்ணு மட்டும் எடுத்துக்க. அதுல இவர் இப்படி பண்ணிருக்காரா, இப்படி செஞ்சிருக்காரா, சரி மன்னிச்சுக்கப்பா, பரவாயில்லப்பா, விடுப்பா, அவ்வளவுதான் நீதி. இப்படிதான் இங்க நீதி வழங்கப்படுகிறது. அங்க அப்படி நீதி வழங்கப்படுமா? இறைவனுடைய நீதிமன்றம் எப்படிப்பட்ட நீதிமன்றம் தெரியுமா? யாருக்கும் அநீதி இழைக்காத நீதியை நான் வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படிப்பட்ட நீதி? அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையை நீங்கள் எப்படி நம்பணும் பாத்துங்க. ஒருவன் அநீதி இழைத்து விட்டால் அந்த அநீதி எப்படி? அணு அளவு அநீதி இழைத்தவன் அதற்கான கூலியை பெற்றுக் கொள்வான். அல்லாஹ் சொல்லுகிறான். அணு அளவு ஒருவன் நன்மை செய்திருந்தால் அதற்கான கூலியை அவன் பெற்றுக் கொள்வான். நான் நீதி வழங்குகிற ஒரு இடத்தில் இருக்கிறேன், மன்னனாக இருக்கிறேன், அரசனாக இருக்கிறேன், படைத்த இறைவனாக இருக்கிறேன்.
யாருக்கும் அநீதி இழைக்காத ஒரு தீர்ப்பை நான் வழங்குவேன் இந்த நாளில். எப்படிப்பட்ட தீர்ப்பு? நீ அற்பத்திலையும் அற்பமா நினைச்சுக்கிட்டு இருந்திய, இதெல்லாம் ஒரு நல்லறமான அந்த நல்லறம் உன்னுடைய விஷயத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு நான் கூலி வழங்கி விடுவேன். ஓ, நீ செஞ்ச நல்லறத்துக்கு கூலி எடுத்துக்க. நீ அற்பத்திலே அற்பமா தீமை செஞ்சிருப்பிய, இதெல்லாம் ஒரு தீமையா நினைச்சு செஞ்சிருப்பிய, அதை கூட நான் விசாரித்து அதற்கான தண்டனையை நான் உனக்கு வழங்கி விடுவேன். யாருக்கும் அநீதி இழைக்காத தீர்ப்பை நான் வழங்குவேன் என்றான் அம்மா. அப்போ நினைச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையை மறுமையில இறைவனுடைய விசாரணைக்கு உட்படுத்தினால், நீதிமன்றத்தில் கொண்டு போய் வச்சா இங்க கூட எப்படி நீதி வழங்கப்படுகிறது? 2 பேருக்கு இடையில சண்டை வந்தா கூட நீதிமன்றத்துக்கு அல்லது பஞ்சாயத்துக்கு போனா ஒருத்தர் கூட்டு வருவார், இன்னொருத்தர் ஏன் அழைச்சிட்டு வர்றாரு? எனக்கு வாதிட தெரியாதுங்க, எனக்கு பேச தெரியாது, இவர்தான் நல்லா பேசுவார், என்னுடைய எல்லா பாதிப்புகளையும் இவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், அவர் வாதிட்டாலாம் அவர் எடுத்து சொன்னாதான் புரியும், என்னால புரிய வைக்க முடியாத ஒரு மனுஷன் நினைக்கிறானே, அங்க எந்த பரிந்துரையாளரும் இருக்க மாட்டான். நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய உணர்வை அல்லாஹ் புரிந்து கொண்டு தீர்ப்பளிப்பான். சில மாதங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ஒரு கொலை நடக்குது. 7 வயசு சிறுமிய 2 கையையும் கட்டி, காலை கட்டி, வாய துணியால கட்டி அந்த பெண்ணை கற்பழிச்சு கொலை செஞ்சாங்க. பக்கத்துல இருக்கிற வாய்க்கால தூக்கி வீசிட்டு போயிட்டான். வயசு எத்தனை? 7 வயசு தான். குழந்தை எங்கான்னு தேடுறாங்க எல்லாரும். ஒரு நாள் ஆகுது, குழந்தை கிடைக்கல. அப்படியே செய்தி காட்டுத்தீயாக பரவுகிறது. தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் பக்கத்திலேயே, வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு வாய்க்கால்ல அந்த குழந்தைய கண்டெடுக்கிறாங்க. கை கால் எல்லாம் கட்டப்பட்டு அது இறந்து கிடக்கு, கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சு போறான். இந்த செய்தி பரவ அந்த ஏரியால இருக்கிற எல்லா மக்களும் கொந்தளிக்கிறார்கள். ஒரு 7 வயசு சிறுமியை இப்படி ஒருத்தன் கற்பழித்து கொலை செஞ்சுட்டானே, அப்ப குற்றவாளி என்ன பண்ணலாம்? ஒருத்தன் சொல்றான் தூக்குல போடணும். அந்த உணர்வு, பாதிக்கப்பட்டதனுடைய உணர்வை அவன் வெளிப்படுத்துகிறான் மீடியால. உடனே தூக்குல போடணும் நடுரோட்ல. அரபு நாடுகளில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படுகிற தண்டனை மாதிரி நடுரோட்ல அவனுடைய தலையை வெட்டணும், எல்லாரும் பாக்குற மாதிரி. அப்பதான் குற்றம் எங்கேயும் நடக்காது, பயப்படுவாங்க. உடனே ஒருத்தன் துப்பாக்கியால சுட்டு அவனை கொல்லணும், எல்லாம் உடனே நடக்கும்ன்றான். அந்த உணர்வுகளை அவன் அப்படி வெளிப்படுத்துகிறான். சிந்தித்து பாருங்கள். 10 வருஷம் ஆச்சு இப்ப தீர்ப்பளிக்கிறதுக்கு, 20 வருஷம் ஆச்சு தீர்ப்பளிக்கிறதுக்கு. இப்ப அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? தீர்ப்பளிச்சுட்டாங்களா? எதுக்கு? அந்த சிறுமிக்கு. அப்படியா? சரி சரி, போயிட்டே இருப்பான். ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? எவன் ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ, பாதிப்பை அடைந்திருக்கிறானோ, அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ் வழங்குகிற அந்த தீர்ப்பு என்பது அவனுடைய உள்ளம் சந்தோஷப்படுற அளவுக்கு அவனுடைய அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும். மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு, அவனுடைய உள்ளம் திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவனுடைய தீர்ப்பை வழங்குவான். அந்த நொடி பொழுது அவன் பாதிக்கப்பட்டிருந்தால், அடுத்த நொடி அவனுக்கு நீதி வழங்கியிருந்தால் எப்படி அவனுடைய உள்ளம் குளிர்ந்திருக்குமோ, எப்படி அவனுடைய உள்ளம் நிம்மதி அடையுமோ, அப்படிப்பட்ட நிம்மதியை, தீர்ப்பை அல்லாஹ் அங்கே வழங்குவான். பாதிக்கப்பட்டவனுடைய உணர்வுக்கு தக்கவாறான நீதியை அல்லாஹ் வழங்குவான். ஏன்? அல்லாஹ் தான உணர்வு படைக்கிறான். இப்ப இறைவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அந்த நாளில் நாம் நிற்கப்படுகிறோம், நிறுத்தப்பட இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்நாள் எப்படி கழிக்கப்பட வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு மணி நேரமும் எப்படி கழிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. ஏன்னா இஸ்லாத்தைய நம்ம இன்னும் எல்கேஜி தான். இஸ்லாத்துல இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்பதை புரிந்து வைத்திருக்கிற நாம், இந்த மார்க்கத்தை முகமது நபி அவர்களுடைய வழியாக தான் பின்பற்ற வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம்னா, அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்று புரிந்து வைத்திருக்கிறோமா? இஸ்லாம் நம்மிடத்தில் என்ன போதிக்கிறது என்பதை புரிந்து வைத்திருக்கிறோமா? இஸ்லாம்னா என்னங்க? வெறும் வணக்க வழிபாடுகளை சொல்லித் தருகிற மார்க்கமா? அப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படியே உட்கார்ந்து தொழுகையிலே இருக்கிறது, திக்ர் ஓதிக்கிட்டே இருக்கிறது, துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா குர்ஆன் எடுத்து படிக்கிறது, இவ்வளவுதான் அமல் செய்யறார். இஸ்லாத்தை பின்பற்றுவதாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இஸ்லாம் என்பது என்ன? அது வாழ்வியல் நெறி. புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்பது வாழ்வியல் நெறி, ஒரு நம்பிக்கை சார்ந்ததல்ல, வாழ்ந்து காட்டுவது. இஸ்லாம் என்பது மனித உரிமையை பேசுகிற மார்க்கம். அல்ல வெறும் நோம்பு வச்சியா, தொழுதியா, போனியா,
அதை மட்டும் அல்லாஹ் மறுமை நாள்ல கேள்வி கேட்பான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள். மனித உரிமையை பேசுகிற மார்க்கம் இஸ்லாம். அல்லாவே கேட்கிறான் பாத்தீங்களா, மறுமை நாள்ல எந்த தேவைகளும் மற்ற இறைவன் இப்படி ஒரு கொஸ்டின் வைக்கிறான். நீங்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு சொல்றேன். மறுமையில இப்படி எல்லாம் அல்லாஹ் ஒரு கேள்வி வைப்பான். எப்படி கேட்கிறான்? நான் தாயித்து இருந்த போது எனக்கு தண்ணீர் புகட்டினாயா? நான் பசியோடு இருந்த போது எனக்கு உணவளித்தாயா? நான் நோயாளியாக இருந்த போது எனக்கு நீ நலம் விசாரித்தாயா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் எப்படி மனித உரிமையை பேசுது பாத்தீங்களா? நம்ம அப்படி வாழ்றோமா? ஏழைகளை அரவணைக்கிற முஸ்லிம்களாக, ஏழைகளை கண்டு அவர்களுக்கு உதவி செய்யற முஸ்லிம்களாக, பாதிக்கப்பட்டவனுக்கு அரணாக நிற்கிற முஸ்லிம்களாக நம்ம வாழ்றோமா? ஏன்னா இதெல்லாம் மறுமையில ஒரு கொஸ்டின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எப்படி நமக்கு சொல்றாங்க? இஸ்லாம்னா பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொல்கிறார். அடுத்தவர்களுக்கு நலம் நாடுவதுதான் இஸ்லாம். இன்னைக்கு மனித உரிமையை பேசுகிற மார்க்கம் இஸ்லாம். புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த மறுமை நாள்ல விசாரணை முறையை ரெண்டா பிரிக்கிறான் பாருங்க. யாருமே தீர்ப்பளிக்க முடியாத ஒரு நீதியை வழங்குகிற இறைவன், நான் தான் நித்திய ஜீவன் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டிய இறைவன் மறுமை நாளில், அப்படிப்பட்ட பேரரசனாக இருக்கிற அல்லாஹ் நாளை மறுமையிலே நீதி வழங்குகிற அந்த நீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்பளிக்கிறான்? விசாரணை முறையை ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த உலகத்துல எவ்வளவு மனித உரிமை மீறல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் மறுமை நாளில், நான் நாடியவர்களை மன்னித்து விடுவேன். எந்த நாளில்? ஓசைகளே அடங்கி அந்த நாள். எந்த ஓசையுமே இருக்காது பாத்துங்க, சப்தமே இருக்காது பாத்துங்க. இந்த உலகத்திலேயாவது ஒருத்தன் பாதிக்கப்பட்டு விட்டால் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒருத்தன் இருப்பான். ஒன்னும் கவலைப்படாதீங்க பாய், என்ன பாய் பெரிய கேன்சரு, இந்த பாருங்க அவருக்கும் கேன்சர் தான், நல்லா இருக்காரு பாருங்க. உங்களுக்காவது ஃபர்ஸ்ட், அவருக்கு பாருங்க தேர்ட் ஸ்டேஜ். உங்களுக்காவது ஒரு 6 மாசம் சொல்லி இருக்கிறாங்க, அவருக்கு பாருங்க வெறும் 1 மாசம் தான். அப்ப அவருக்கு உள்ள பாதிக்கப்பட்டவருக்கு அப்படியே பரவாயில்லையே, ஒரு 200 கேன்சர் பேஷண்டா இருக்கான். நான் மட்டும் நினைச்சிட்டேன் என்ன பாய் பெரிய கிட்னி ஃபெயிலியர், டயாலிஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு பேர் டயாலிஸ் பண்றாங்க. அப்படியே ஆஸ்பத்திரி உள்ள போனோன்னு அப்படியே சந்தோஷப்படுறான். ஏன்னா ஆறுதல் சொல்றது இந்த உலகத்துல இருக்கான். ஒருத்தன் கடனாளியா போயிட்டா கூட சம்பாரிச்சுக்கலாம் போங்க. டிவி பத்துல வீடே எரிஞ்சு போயிடுது, மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒன்னும் பயப்படாதீங்க. அவனுக்கு பாருங்க 1 கோடி ரூபாய் போயிட்டு, உங்களுக்கு வெறும் 10 லட்சம் தான், கவலைப்படாதீங்க, சம்பாரிச்சுக்கலாம். இப்படி ஆறுதல் சொல்றான மறுமையில யாரும் ஆறுதல் சொல்லுவானா? ஆறுதல் சொல்வதற்கு எந்த ஆறுதலும் இல்லாத ஒரு நாள் அது. அல்லாஹுடைய அனுமதியை, உத்தரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான் ஒவ்வொருத்தனும். அப்படிப்பட்ட நாளில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கிற அந்த நாளில் இறைவனுடைய விசாரணை முறை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சொல்றான் ரெண்டா பிரிக்கிறான். நான் நாடியவர்களை மன்னித்து விடுவேன். எதுல? தொழுகையில் குறை வைத்திருந்தான், பரவாயில்ல போ. நோன்புல குறை வச்சிருந்தான், பரவாயில்ல. இவன் தொழுகையை மறதியாக விட்டு விட்டான், நான் குற்றம் பிடிக்க மாட்டேன். இப்படி அல்லாஹ் நாடியவர்களை மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். எப்படி பேசுறான் பாத்தீங்களா? பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை, அவன் மன்னிக்காதவரை அந்த விஷயத்துல நான் மன்னிக்க மாட்டேன். அப்படின்னா இந்த எவ்வளவு மனித உரிமைகளை பேசுது இந்த மார்க்கம். நம்மள்ட்ட எவ்வளவு மனித உரிமை மீறல் இருக்கிறது. காலையில எந்திரிச்சவனே பொண்டாட்டியை திட்டிட்டு தான் எந்திரிப்போம். நம்ம கேட்டா என் பொண்டாட்டியை நான் தான் திட்டுவாங்க, நான் திட்டுவேன், யாரு என்ன கேட்க முடியுங்கிறான். எழுந்து வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது பிள்ளைகளை திட்டி விட்டு எதையாவது பேசி அவர்களுடைய மனதை புண்படுத்தி விட்டு குழந்தைகளை வெளில போறது, போகும் பொழுது உறவினர்களை திட்டி விட்டு செல்வது, பெற்றோர்களை ஏசி விட்டு செல்வது, இதெல்லாம் இன்னைக்கு சகஜமா நடக்குதா இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கூட குறைகளாக துருவி அதை பெரிதாக்கி சண்டை போட்டுக்கிறான். இதெல்லாம் மறுமையில விசாரிக்க மாட்டானா? அல்ல கேட்க மாட்டானா? மறுமை நாளை பற்றி திருமறை குர்ஆன் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? இந்த உலகத்துலங்க நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சொல்றேன், எப்படிப்பட்ட ஒரு நாள் என்பதை புரிந்து கொள்வதற்கு. இந்த உலகத்துல ஒருத்தன் மார்க்க விஷயங்களை மீறுவதற்கு யார் தடையா இருக்கிறது? 2 விஷயம் தான். ஒண்ணு உறவுகள், இன்னொன்னு பொருளாதாரம். பொருளாதாரத்துக்காக மார்க்கத்தை மீறிடுவான். அப்படி இல்லைன்னா உறவுகளுக்காக, உறவை பகைக்க கூடாது, பொண்டாட்டி சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, தங்கச்சிக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கத்தை மீறுவான் உறவுகளுக்காக. ஆனா மறுமையில அந்த மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்துல மறுமை நாளில் அந்த மனிதர்கள் சொல்வார்கள், இறைவா என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்க, எதுக்கு? நரகத்துல போடு. என்ன நரகத்துல போட்டுறாரு?
என்னுடைய பெற்றோர்களை எடுத்துக்கொள், நரகத்தில் வீசிவிடு. எனக்கு பதிலா என்ன நரகத்துல போட்டாங்க? என்னுடைய மனைவியை, பிள்ளைகளை, என்னுடைய சகோதரனை, என்னுடைய உறவுகளை எடுத்துக்கொள் இறைவா, என்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள் இறைவா, நரகத்துல போட்டு என்ன விட்டுன்னு ஒரு மனுஷன் சொல்றானா? இப்படிப்பட்ட ஒரு நாள் அவன் நிறுத்தப்பட்டிருக்கான்னு பாருங்க. எதை வேணாலும் இந்த உலகத்துல இழப்பாங்க. இந்த ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, அது வேணுமா பிள்ளையோட உயிர் வேணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? 10 லட்சம் ரூபாய் பணம் 10 கோடியா தான் எடுத்துட்டு போய் பிள்ளை உயிருக்கு முக்கியம். திடீர் விபத்துல உங்களுடைய பிள்ளை உங்கள் கண்ணெதிரே அடிபட்டு கிடந்தால் அப்படியே ரத்தம் மூஞ்செல்லாம் வலிஞ்சு ஓடுது. தந்தையால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ரத்தம் ஓடுறத பார்த்து அவனுக்கு என்ன செய்யறது தெரியும், மயங்கி விழுந்துருவான். தாயால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? மயங்கி விழுந்துருவா. ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறதெல்லாம் இருக்கிறவங்க தான் தூக்கிட்டு போவோம் ஆஸ்பத்திரிக்கு. இவங்களால ஒண்ணுமே தெரியாது, என்ன செய்யறது, அழுவுறதை தவிர, மயங்கி விழுவதை தவிர எதுவுமே செய்ய தெரியாது. ஏன்? அவன் பெத்த புள்ள. அதுக்காக இப்படி துடிக்கிறான. மறுமையில இறைவா என்னுடைய குழந்தை எடுத்துக்க, என்னுடைய மனைவி எடுத்துக்க, பெற்றோரை எடுத்துக்கொள் என்று ஒரு மனிதன் சொல்வான். என்னை நரகத்தில் இருந்து காத்து விடு, அதுக்கு பகரமா எடுத்துக்கிறானா? எப்படிப்பட்ட நாள் அந்த நாள்! அந்த நாளில் ஒவ்வொரு மனிதர்களும் இறைவனிடத்தில் வழக்காடுவார்கள். புரிந்து கொள்ளுங்கள், சாதாரண நாள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திவாலானவனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? முப்ளிஸ் என்றார்கள். யாரு திவாலானவன்? 3 அடியார்கள், 3 பேர் வர்றாங்க மறுமை நாள்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, 3 மனிதர்கள் வருகிறார்கள். 3 பேருமே யாரு? சிறந்த அமலுக்குரிய மனிதர்களாக வருகிறார்கள். இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் தர்மம் செஞ்சிருக்கிறார், பயங்கரமா தர்மம் செஞ்சவர். அவர் அடுத்தவருடைய சொத்தை அபகரிக்கல, பொய் சொல்லி திருடி சொத்தை சேர்க்கல, ஹலாலான முறையில் சேர்த்த செல்வத்தை தர்மம் செய்கிறார். அவர் சம்பாதிச்சது கஷ்டப்பட்டு. அப்படி தர்மம் செஞ்ச ஒருத்தர் வராரு, அல்லாஹ் அவரை நரகத்தில் வீசுங்கிறான். அதே மாதிரி இன்னொருத்தர் சகிதாகி வருகிறார். உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு ஒரு மனிதன் துணிந்து விடுவான், உயிரை இழப்பதற்கு துணிய மாட்டான் யாருமே. அப்படி உயிரை, தன்னுடைய வாழ்நாளை, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்தவர், உயிர் தியாகம் செய்தவர் அப்படி வருகிறார். அவருடைய அமலை கூட அல்லாஹ் துச்சமாக எரிந்துவிட்டு நரகத்துல தூக்கி போடுங்கிறான். மார்க்கத்தை கற்று பிறரிடத்துல எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் வருகிறார். அது எவ்வளவு பெரிய அமல், அது எவ்வளவு அடிதடி பிரச்சனைகளுக்கு மத்தியில, சீர்திருத்தங்களுக்கு மத்தியில, தியாகங்களுக்கு மத்தியில பேசியிருப்பார். அவர் வர்றாரு, அவருக்கும் அல்லாஹ் கூலி தராமல் இவங்களை நரகத்துக்கு கொண்டு போங்கிறான். இவர்கள் தான் மறுமை நாளில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் இப்படி போனாங்க? நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. மறுமை நாளில் அல்லாஹ் கூலி தர்றான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஸ்டைலே நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லது செஞ்சது எல்லாத்துக்குமே கூலி நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்விடத்துல தொழுதா உடனே அல்லாஹ் கூலி தந்துருவான், நல்லறம் செய்து விட்டால் இறைவன் கூலி தந்து விடுவான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள். இறைவன் நல்லது செஞ்சா கூட கூலியை மறுக்கிறான். எப்ப தெரியுமா கூலி தருவான்? நல்லது செஞ்சா பெருமை இல்லாமல் செய்தால்தான் அந்த நல்லறத்திற்கே இறைவன் கூலி தருவான். எந்த காரியத்தில் பெருமை கலக்கப்படவில்லையோ அப்பதான் அல்லாஹ் கூலி தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, இந்த 3 பேர் என்ன நல்லது தானே செஞ்சாங்க, ஏன் அல்லாஹ் கூலி தராம நரகத்துக்கு கொண்டு போங்கிறான்? இவர்கள் மூவரும் இந்த உலகத்தில் புகழை எதிர்பார்த்தார்கள், பெருமையை எதிர்பார்த்தார்கள். நல்லதான் செஞ்சான் நம்ம பார்வையில, ஆனால் அவனுடைய பார்வையில் உள்ளத்தில் என்ன ஒளிந்திருந்தது? இந்த உலகத்துல என்ன மாதிரி தனவந்தர் இல்ல அப்படின்னு மக்கள் நினைக்கணும். இந்த உலகத்துல என்ன மாதிரி சீர்திருத்தவாதி இல்ல அப்படி மக்கள் நினைக்கணும். இந்த உலகத்துல நான் மிகப்பெரிய வீரனாக மக்கள் நினைக்க வேண்டும் என்று பெருமைக்காக வேண்டி இந்த காரியங்களை அவர்கள் செய்தார்கள். உலகத்தில் அந்த பெருமை உனக்கு கிடைத்து விட்டது, மறுமை நாளில் அதற்கான கூலி இல்ல, போடா நரகத்திற்கு என்று சொல்லுவார். அல்லாஹ்வே நமக்கு எப்படி அறிமுகமாகறான் தெரியுமா? அல்லாஹ் எப்படி அறிமுகமாகறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழுக்குரியவன் நான் தான் என்கிறான். அல்லாஹ் அனைத்து புகழுக்கும் நான் தான் சொந்தக்காரன் என்கிறான். புகழ் இல்லாத வழக்கத்திற்கு தான், பெருமை இல்லாத அந்த அமலுக்கு தான் இறைவன் மறுமை நாளில் நமக்கு கூலி தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, புரிந்து கொள்ளுங்கள், முப்ளிஸ் என்று. யார் இவர்கள்? சில மனிதர்கள் வருவார்கள், இறைவனிடத்திலே வழக்காடுவார்கள். இறைவா எனக்கு எப்படி வருவாங்களா? பெரிய நல்லறங்களை செய்து மலை மாதிரி குமிச்சுக்கிட்டு வருவான். அவ்வளவு பெரிய நல்லறம் இருக்குது அப்படி நடப்பாவன். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பே ஒரு அடியான் வந்து இறைவனிடத்துல வழக்காடுவான். இறைவா என்ன இப்படி பேசலாம், இப்படி என்ன திட்டினா, இந்த மாதிரி இவன் நடந்துகிட்டான் என்னிடத்துல, இந்த மாதிரி என்னுடைய மனம் புண்படும்படி நடந்து கொண்டான் இந்த உலகத்தில் என்று இறைவனிடத்திலே முறையிடுவார்கள். அல்லாஹ் பாதிக்கப்பட்டவனுக்கு
நல்லறங்களை செஞ்சிருந்தான்னு அவனுடைய நல்லறங்கள்ல இருந்து எடுத்து எடுத்து அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் பாதிக்கப்பட்டவனுக்கு. இந்த போ நீ பாதிக்கப்பட்டதற்கான கூலி இந்த இருக்கு அப்படின்னு அல்லாஹ் பாதிக்கப்பட்டவனுக்கு நல்லறங்களில் இருந்து அல்லாஹ் எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பான். கடைசியில எந்த நல்லறமும் இருக்காது. அப்படியே நல்லறம் இல்லாமல் சாதாரண மனிதனாக நிற்கிற பொழுது மீண்டும் மனிதர்கள் வருவார்கள், இறைவனிடத்திலே அவனுடைய பாதிப்பை முறையிடுவார்கள், நியாயம் கேட்பார்கள். அல்லாஹ் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய தீமையை இவனுக்கு சுமத்தி அங்கே நிறுக்கப்படும் நன்மையின் எடையை விட தீமையின் எடை கனத்ததின் காரணத்தினால் நரகத்துக்கு போடான்றான். இப்ப இவன் எப்படி நரகம் போனான்னு புரியுதா? இப்படி மறுமையில ஒவ்வொருத்தன் வழக்காடுறானே, மறுமை நாளில் பொண்டாட்டி வழக்கு போட மாட்டாளா? கொடுத்தரான பிள்ளைய எடுத்துக்க பெற்றோர் எடுத்துக்கிறான ஒருத்தன். அப்படிப்பட்ட நாளில் நிறுத்தப்படுகிற பொழுது இங்க எப்படி நம்ம பெண்களிடத்துல, அவர்களுடைய மனைவி இடத்துல, தாயிடத்துல, பிள்ளைகளிடத்துல, பெற்றோர்களிடத்தில் ஒருவன் நடந்து கொள்கிறான். வயதான காலத்தில் பெற்றோர்களுக்குரிய மரியாதையை முதல்ல அவன் கொடுக்கிறானா? வயதான காலத்துல பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும் சீனு கூட சொல்லாதுன்னு சொல்றது இஸ்லாமிய மார்க்கம். அப்படி பெற்றோர்கள் அந்த உலகத்தில் வயதான காலத்தில் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள்? உழைக்க முடியாத வயசு, அவங்களுக்கு தேவை ரெஸ்ட் தான், அவங்களுக்கு தேவை கண்ணியம் தான், மரியாதை மட்டும்தான் நம்ம இடத்தில் எதிர்பார்ப்பார்கள். நம்மள்ட்ட கண்ணியமா நடந்துக்கிறாங்களா, மரியாதை கொடுக்கிறார்களா அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். ஆனால் மரியாதை கொடுக்க மாட்டான், அலட்சியப்படுத்துவான், உதாசீனப்படுத்துவான். நம்மிடத்தில் அவர்கள் சொல்ல மாட்டார்கள், குறைகளாக அவர்கள் பேச மாட்டார்கள். ஆனால் உள்ளத்தில் இருக்கும், வலிக்கும். நான் பெத்த புள்ள எப்படி எல்லாம் நான் கஷ்டப்பட்டிருப்பேன், அவனுக்கு என்னன்னு தெரியாத காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன உதாசீனப்படுத்துறான், உறவினர்களுக்கு மத்தியில என்ன கேவலமாக பார்க்கிறான், எனக்குரிய மரியாதையை தரமாட்டேங்கிறான் அப்படி மனசுல நினைப்பாங்கல்ல. நம்ம செய்வோம், நமக்கு தெரியாது. அப்படி நாம் செய்திருந்தால் மறுமை நாளில் அவர்கள் வழக்காட மாட்டார்களா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை கூற்றமே மனைவிடத்துல எவன் கேட்பாங்கிறதுக்காக வேண்டி அடிப்பதற்கு கைகள் ஓங்குகிறது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே இவங்க நம்மிடத்தில் இறைவனிடத்திலே முறையிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் தீர விசாரித்து தீர்ப்பளிப்பவன். சாதாரணமான தீர்ப்பு இல்ல. இறைவனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படி பார்க்கிறான். அதாவது அணு அளவு மனிதனிடத்திலே அவன் செய்த விஷயங்கள் குறித்த அந்த ஏடுகள் கொடுக்கப்படுகிற பொழுது மனிதன் சொல்லுவான், இது என்னப்பா ஏடு? எல்லாத்தையுமே எழுதியிருக்க, ஒன்றை கூட உடலையே, எதையுமே அது விட்டு வைக்கவில்லை, அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்று மனிதன் பேசுவான். அல்ல எல்லாத்தையும் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் யார் யார் முன்பு நம்முடைய கண்ணியங்கள் பால்பட்டு விடக் கூடாது என்று நாம் நினைக்கிறோம். யாருக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டக்கூடாது, கண்ணிய குறைவா யாருக்கு முன்னாடி நம்ம நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. பிள்ளைகளுக்கு முன்பு நம்ம கண்ணியமானவனாக இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டி மரணிக்கணும். உறவினர்களுக்கு மத்தியில், நம்மோட அருகாமையில் இருப்பவர்களுக்கு மத்தியில் கண்ணியமான நபர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் விரும்பானா இல்லையா? ஆனா மறுமை நாளில் அல்லாஹ் எப்படி விசாரிப்பான்? அவன் செஞ்ச காரியத்தை அப்படியே ஓப்பனா வைப்பான். யாருக்கு முன்னாடி நம்முடைய கண்ணியங்கள் பால்பட்டு விடக் கூடாது என்று நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்கு முன்பு தீமைகள் விசாரிக்கப்படும், அம்பலப்படுத்தப்பட்டு விசாரிக்கப்படும். புரிந்து கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட ஒரு நாள். இஸ்லாம் என்பது எவ்வளவு அழகான மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வே சில மனிதர்களுக்காக வேண்டி வாதிடுவான். அல்ல எப்படி தீர்ப்பளிக்கிறான் பாத்தீங்களா? அப்படியே தூக்கி மனிதன ஆதாரங்களை அடுக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான்ல. இந்த மாதிரி செஞ்சியா, இந்த மாதிரி பண்ணியா, இந்த மாதிரி இப்படி நடந்தியா, மனிதனால் அவனால் மறுக்க முடியாத ஆதாரங்களை அல்லாஹ் போடுவான். ஆமா அல்லாஹ் நான் செஞ்சேன், ஆமா அல்லாஹ் நான் பண்ணேன், அல்லாஹ் நான் இப்படி செஞ்ச உண்மைதான், எல்லாவற்றையும் அப்படியே தூக்கி போட்டு ஆதாரங்களை தூக்கி போட்டு மனிதனை பிடிப்பான். அல்லாஹ் சில நபர்களுக்காக அந்த நாளில் வாதிடுவான். எப்படிப்பட்ட நீதியை வழங்குகிறான் பாருங்கள். உலகத்துல இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளிகளுக்கு கூலி வழங்குவதை எப்படி பார்க்கிறான் ஒரு முதலாளி? இவன் பெரிய 10 கோடிக்கு சொந்தக்காரனா இருப்பான். ஆனா இங்க இவன் அன்னன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிடறவனா இருப்பான். அவன் கடையில இவன் வேலை வைப்பான். இவன் போடுற ட்ரெஸ் 2000 ரூபாய்க்கு, ஆனா இவன் ஒரு 100 ரூபாய்க்கு சட்டை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம், கிழிஞ்ச சட்டையை தச்சு போடுவான். அப்படிப்பட்ட நிலையில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலை ஆட்களை முதலாளிகளாக இருப்பவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? கூலிக்காரர்களை எப்படி பார்க்கிறார்கள்? அவன் வேலை முடிஞ்சிட்டு தூக்கி வீட்டுக்கு போகும் பொழுது கூலியை கொடுக்கும் பொழுது அவனிடத்துல ஏதோ சும்மா கொடுக்கிற மாதிரி,
ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற நிலையில் கூலி வழங்குகிறார்கள். எஜமான் என்கிற நிலையிலே அவனிடத்திலே கூலி வழங்குகிறார்கள். அவன் உழைச்சதுக்கு தான் சம்பளம் வாங்குறான், சும்மா கொடுக்கல. அதற்கான கண்ணியத்தோடு கூலி வழங்குகிறானா இந்த உலகத்தில்? இதெல்லாம் பெருமையா நினைக்கிறான். அவனை வேலைக்கு சேர்க்கும் போது எப்படி சேர்ப்பான்? 5 மணிக்கு அவர் காலையில வேலைக்கு வந்துடணும். அவனை மாதிரி இன்னொருத்தன் அதே வேலையை பார்ப்பான், 7 மணிக்கு வருவான். ஏன்னா அவன் நல்ல திடகாத்திரமா இருப்பான். அவன் கேள்வி வைப்பான், இவன் கேள்வி கேட்க தெரியாது. அமைதியான ஆளு, அடிச்சா வாங்கிக்குவான், பேச தெரியாது. இவன் 7 மணிக்கு வேலையை விட்டு போகணும். அவரு 7 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கெல்லாம் போயிடுவார். இவன் 5 மணிக்கு வந்துட்டு 7 மணிக்கு போகணும். இவனுக்கு கூலி தரக்கூடியது அவனை விட குறைவாக தருவார். முதலாளி என்ன தெரியுமா நடப்பாரு? நம்ம வேலை கொடுக்கலன்னா இவனுக்கு எவன் வேலை கொடுப்பான்? முன்னாடி 2 மணி நேரம், அங்க 2 மணி நேரம், 4 மணி நேரம் கூட வேலை பார்க்கறான். அந்த கண்ணியை இவனுக்கு வழங்கப்படுறது இல்ல. ஆனால் அவனுக்கு குறைந்த மணி நேரத்தில் வேலை செய்பவனுக்கு கொடுக்கப்படுகிற கூலியை விட குறைத்து வழங்குகிறான் முதலாளி. என்ன நினைக்கிறான்? என் கடையில நான் வேலைக்கு வைக்கல, எவன் வேலைக்கு இவனுக்கு வேலை கொடுப்பான்? இவன் வச்சு யாரும் நினைக்கிறான்ல. நீ சும்மா சம்பளம் கொடுக்கல, வேலை பார்த்ததுக்கான சம்பளம் கொடுக்குற. ஆனால் இந்த உலகத்தில் அதை முறையிடுவதற்கான ஆற்றலும் திறமையும் திராணியும் அற்றவனாக இந்த உலகத்தில் அமைதியாக கடந்து விடலாம். ஆனால் உள்ளத்தில் நினைத்திருப்பானே, என்னை விட 2 மணி நேரம் முன்னாடி லேட்டா தானப்பா இவர் வந்தாரு, என்னை விட 2 மணி நேரம் முன்னாடி போயிட்டாரப்பா, என்னை விட குறைவான வேலையை தானே செஞ்சாரு, ஏன்னா நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், எனக்கு குறைவான கூலியை தருகிறார்களே, இதை யாரும் கேட்க மாட்டாங்க. மனசுல நினைச்சிருப்பானே. இதற்கு அல்லாஹ் அங்கே நீதி வழங்குவான். புரிந்து கொள்ளுங்கள், அணு அளவு அநீதி இழைத்தவனுடைய அந்த அநீதிக்கு அல்லாஹ் தீர்ப்பளித்து விடுவான். அநீதி இழைக்கப்பட்டவனுக்கான நீதியை அல்லாஹ் அங்கே கண்டு விடுவான். புரிந்து கொள்ளுங்கள், இது அநீதி இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி எவனுக்கு கூலி இந்த உலகத்தில் மறுக்கப்படுகிறதோ அவனுக்காக வாதிடுபவன் யாரு தெரியுமா? மறுமை நாளில் அல்லாஹ் வந்து வாதிடுவான். நான் வரண்டா, உனக்கு உன்னதான அவன் பேச தெரியாதுன்னு சொன்னா நான் உனக்காக வாதிடுகிறேன் என்று அல்லாஹ் நமக்கு எதிராக வந்து நின்றால் அவனுடைய நிலைமை என்ன? எவன் முதலாளியாக இருந்து பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனுக்கு எதிராக வந்து அல்லாஹ் வாதிடுவதற்கு வந்தால் முதலாளியினுடைய நிலைமை என்ன? நிக்க முடியுமா? க்ளோஸ்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் நியாயவான்களுக்கு பக்கத்துலதான் நின்று வாதிடுவான். அவனுக்கு ஆதரவாகத்தான் இறைவன் வாதிடுவான். இங்க க்ளோஸ்னு அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ் அணுவணுவாக பிரித்து அல்லாஹ் அங்கே விசாரணையை வழங்குவான். அப்படிப்பட்ட ஒரு நாள். புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் என்பது எவ்வளவு அற்புதமான கொள்கை பாருங்க. இஸ்லாம் அந்த மறுமை நம்பிக்கை நம்மிடத்தில் ஏற்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்த இழப்பும் நம்மை உறுத்தாதுங்க, நம்மளை காயப்படுத்தாது, கலங்கப்படுத்தாது, நம்முடைய உள்ளத்தை ரணப்படுத்தாது. புரிந்து கொள்ளுங்கள், எந்த இழப்பாக இருந்தாலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிதான் சொல்றாங்க, மறுமையை நீங்க நம்புங்க. அதனாலதான் ரசூல்லா யாருக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படியே பேரிச்சம்பழத்தை தின்று கொண்டிருந்தவர் திருமணத்தை அப்பதான் முடிச்சிருக்கிறாரு. புது மாப்பிள்ளை உலகத்தையே இப்பதான் அனுபவிப்பதற்காக வேண்டி வருகிறார், அந்த உலகத்திற்கு வாழ்க்கைக்கு வருகிறார். அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது தூக்கி எறிந்து விட்டு ஷஹீதாகிறார். சொர்க்கம் எதுக்கு? சொர்க்கம். மறுமையை எப்படி ரசூல்லா வலியுறுத்தி இருக்கிறாங்க, நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எப்படி நம்பி இருக்கிறார்கள் பாருங்கள். இந்த உலகத்தை விட மறுமை வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த விதமான நமக்கு இழப்புகளும் மறுமை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனுக்கு அது இழப்பாக தெரியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸாத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவருக்கு கால் கொஞ்சோண்டு ஒரு கால் சூங்கி இருக்குது, சதை பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது. அத சஹாபாக்கள் பார்த்து சிரித்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்படி சிரிச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? இது மறுமை நாளில் அந்த மீசானுடைய தராசில் உஹது மலையை விட இது கணக்கும். இங்கே இவருக்கு இழக்கப்பட்டிருக்கிற இந்த இழப்பு இருக்கிறது, பாதிப்பு இருக்கிறது, இதற்கு கூட அல்லாஹ் நாளை மறுமை நாளில் தீர்ப்பளிக்கிறான், கூலியை தர்றான். உனக்கு கொஞ்சோண்டு உடல்ல கொஞ்சம் ஒரு குறைபாடு வச்சிருந்தன, நீ பொறுத்துக்கிட்டியே, இந்த நாளை நீ நம்பி அதற்கான பொறுமை காத்தாயே, இதற்கான கூலி எனக்கு கிடைத்து விடும் என்று நம்பி இருந்தாயே, இந்த நாள் வந்து விட்டது, இந்தா கூலியை எடுத்துக்கோ. அப்படி நாம் மறுமையை நம்பினால் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற எந்த இழப்பையும் நாம் துச்சமாக மதித்து நடப்போம். எனக்கு குழந்தை இல்ல, மற்றவர்களுக்கு குழந்தை இருக்குது, எனக்கு மட்டும் குழந்தை இல்லையே, பரவாயில்லை. நீ உறுதியோடு இறைவனை நம்பி சார்ந்து வாழ்ந்து அமைதி காத்திருந்தால், பொறுமை காத்திருந்தால் மறுமை நாளில் அதற்கான கூலியை தந்து விடுவான்.
இந்த உலகத்தில் நான் பெற்றோர்கள் இல்லாதவனாக அனாதையாக வாழ்கிறேனே என்கிற நிலையில் நாம் தள்ளப்பட்டிருந்தால், அமைதியாக இறைவனை புரிந்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால், மறுமை நாளில் அதற்கான கூலியை இறைவன் தந்து விடுவான். புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தன் ஏழையா பிறக்கிறான், ஒருத்தன் பணக்காரனா பிறக்கான். நம்ம ஏழையா பிறந்தோம் அப்படி நினைக்கிறான். ஏழையா பிறந்ததுக்கு உன்னுடைய பங்களிப்பும் கிடையாது. பணக்காரனா ஒருத்தன் பிறந்ததுக்கு எந்த பங்களிப்பும் அவனுடைய பங்களிப்பு கிடையாது. இந்த தெருவுல இந்த பாத்திமாவோட வயிற்றுல பிறக்கணும்னு அவனை முடிவு பண்ணி அப்புறம்தான் அல்லாஹ் அவனை இங்க பிறக்க வைக்கிறான். பணக்காரன் வீட்டுல என்ன சோதிக்கிறான்? நீ உனக்கு காசு பணம் எல்லாம் தந்து என்ன மறந்து வாழ்றியா, உலகத்தை விரும்பி வாழ்றியா? நான் பாக்குறேன். அந்த நாள் ஒண்ணு இருக்குது, மறுமை நாள் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். நீ ஏழையா இந்த உலகத்துல நீ பிறந்திருக்க, தினக்கூலியா பிறந்துட்ட. இந்த நீ பிறப்பு என்பது நீ தேர்ந்தெடுத்தல. நான் உன்னை இந்த குடும்பத்துல பிறக்க வச்சேன், ஏழை வீட்டுல. இந்த குடும்பத்தில் பிறந்து என்னை நம்பி என்னை சரியாக புரிந்து கொண்டவனாக இந்த உலகத்தில் பெருமையோடு நீ வாழ்கிறாயா என்று நான் பார்க்கிறேன், சோதிக்கிறேன். அப்படி நாம் வாழ்ந்தால் மறுமையில் அதற்கான கூலியை இறைவன் தந்து விடுவான். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப மறுமையை புரிந்து கொண்டவர்களாக, மறுமை மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தல் புரிவானாக.